வணக்கம். குடியரசு தின விழாவில் தேசிய கொடியேற்றிய இராணுவ வீரர்கள். இனி விரிவான செய்திகள். அரியலூரை அடுத்து சிறுவலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 26வது குடியரசு தின விழா பள்ளி தலைமை ஆசிரியர் சின்னதுரை அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட டெராடூன் இராணுவ வீரர் திரு வீரபாண்டியன் அவர்கள் தேசிய கொடி ஏற்றி வைத்து, மாணவர்களிடம் கல்வி மட்டுமே உங்கள் வாழ்க்கை மாற்றியமைக்கும், உங்கள் அறிவை மேம்படுத்தி நாட்டின் எதிர்கால வளர்ச்சியில் பங்காற்ற வேண்டும், ஒவ்வொரு குடிமகனும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு பணியாற்ற வேண்டும் என்றார். ஜம்மு காஷ்மீர் இராணுவ வீரர்கள் மணிகண்டன், ஆனந்தராஜ், கொளஞ்சிநாதன், மகாராஷ்டிரா இராணுவ வீரர் திருநாகரசு, இமாச்சல் பிரதேச இராணுவ வீரர் கிருஷ்ணகுமார் மற்றும் முன்னாள் இராணுவ வீரர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அலுவலர் திரு செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர்களை ஆசிரியர் தனலட்சுமி வரவேற்றார். பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அகிலா, பெற்றோர் ஆசிரியர் கழக பொருளாளர் மனோரன், பூங்காவனம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் செந்தமிழ் செல்வி, செந்தில்குமரன், பாலமுருகன், அபிராமி, அந்தோணிசாமி ஆகியோர் மேற்கொண்டனர். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட்டன. பள்ளி மாணவ மாணவிகள் அனைவருக்கும் திருச்சிராப்பள்ளி பி.ஜி. நாயுடு ஸ்வீட்ஸ் நிறுவனத்தால் இனிப்புகளும் திருக்குறள் புத்தகமும் வழங்கப்பட்டது. நிறைவாக ஆசிரியர் வெங்கடேசன் நன்றி உரை கூறினார். டிஎன் செய்திற்காக அரியலூர் மாவட்ட செய்திகள் எஸ்.பி. ரவிச்சந்திரன். உத்தரகாண்டில் இருந்து வருகை புரிந்துள்ள நமது இராணுவ வீரர், இங்கே இருப்பவர்கள் அனைவரும் இராணுவ வீரர்கள் தான். சீருடையில் இல்ல, சீருடையில் இல்லாதவர்களும் இராணுவ வீரர்கள். எனவே அத்தனை இராணுவ வீரர்களையும், கிராம பொதுமக்களையும், பள்ளி மேலாண்மை குழு தலைவர், துணைத் தலைவர், உறுப்பினர் உள்ளிட்ட அனைவரையும் 76வது குடியரசு தின விழா நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள அத்துணை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த தேசிய கொடியை ஒரு இராணுவ வீரர் ஏற்றுவது, அவர் கொடி ஏற்றும் போது அந்த கம்பீரத்தை பார்த்திருப்பீர்கள் இல்லையா? அதுதான் ஒரு இராணுவ வீரன். தேசத்தை எப்படி எதிரிகளிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற துணிச்சலும் தைரியத்தையும் அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எம் பள்ளி மாணவர்கள் அவரிடமிருந்து நிச்சயமாக கற்றுக்கொள்வார்கள். எனவே அனைத்து மாணவர்களும் அறிவியல் ஆசிரியர் கூறுகின்றபடி சரியாக அமரும்படி கேட்டுக்கொள்கிறேன். மீதி நிகழ்ச்சிகள் நமது சிறப்பு விருந்தினர்களை உள்ளடக்கி தொடரும். என் பேர் வீரபாண்டியன். நானும் இதே அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். என்னுடைய ஊர் செந்தூரி மாவட்டம், பொன்பருத்தி கிராமம். படிப்புன்றது மிகப்பெரிய ஒரு நம்மளுடைய அத்தியாய கல்வி. நம்ம இது எந்த அளவுக்கு கற்றுக்கிறோமோ இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நம்ம கை கொடுக்குறது. படிப்பு இல்லாமல் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது. வாழ முடியும் வாழ்க்கையில். உங்களுடைய அடுத்த இலக்கு படிப்பு முடிகிறது, நல்ல ஒரு வேலை. அவங்கவுங்களுக்கும் வாழ்க்கையில் பல குறிக்கோள் இருக்கும். உங்களுடைய குறிக்கோள் என்னன்னு நீங்கள் தெளிவாக முடிவெடுத்து அந்த ஸ்டேஜுக்கு வரணும். படிப்பு இல்லாமல் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
போகிற நல்லதொரு விருந்து. அவையார் அனைவரையும் வணங்கி தொடங்குகிறேன் என் உரையை. மன்னர் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்த தினம், ஆனந்தமான மக்களாட்சி மலர்ந்த தினம், அடிமை விலங்கை உடைத்த தினம், அண்ணல் அம்பேத்கர் சட்டம் வகுத்த தினம், நம் பாரதம் குடியரசாக மாறிய தினம், வீரம் போற்றும் பாரதம் நாட்டில் மக்களாட்சி மலர்ந்த தினமான குடியரசு தினத்தை பற்றி பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று ஜனவரி 26 நாட்டின் 76வது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி அன்றுதான் நமது பாரதம் குடியரசு நாடாகியது. குடியரசு என்றால் என்ன பொருள்? குடியரசு என்றால் மக்களாட்சி என்று பொருள். குடியரசு தினம் கொண்டாட்டத்திற்கான நாள் மட்டுமல்ல, நமது நாட்டை வலிமையாக மாற்றிய கொள்கைகளை பற்றி சிந்திக்க வேண்டிய நேரம் இது. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி அன்றுதான் இந்தியாவில் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. பன்முக தன்மை கொண்ட மக்களின் நினைவுகளையும் நம்பிக்கைகளையும் அரசியலமைப்பு பிரதிபலிக்கிறது. அரசியலமைப்பின் முக்கியத்துவத்தை மாணவர்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அகிம்சை வழியில் போராடிய அண்ணல் காந்தியும், அதிரடியாக போராடிய சுபாஷ் சந்திர போஸும், கடந்து கப்பல் ஓட்டிய வீர தமிழனும், யுத்தம் செய்து ரத்தம் சிந்திய தலைவர்கள் அனைவரின் சிந்தனையிலும் இருப்பது இந்த திருநாளே ஆகும். விழுவது எழுவதற்கு, தொழுவது தொடர்வதற்கு, படிப்பது விழிப்பதற்கு, துடிப்பது முடிப்பதற்கு, செவிகளோ இனிப்பதற்கு, செந்தமிழை கேட்பதற்கு, பேசியின் தலைப்பை எடுத்து கேட்டீர்கள், செவியை மடித்து நிறுத்துகிறேன் பேச்சை முடித்து. அனைவருக்கும் நன்றி தொடுத்து. ஜெய்.